இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது அந்த ப்ரோமோல வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது, எதுக்கு மார்க் கொடுக்குறானுங்க அப்படின்ற மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம். இந்த ப்ரோமோல வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி வந்து ஃபன் டாஸ்க்னாங்க, ஆனா ஃபன்னே இல்ல அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்ல, இன்னொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா இது ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கத்துன்னு கத்துறாங்க. யாருன்னா சாண்ட்ரா தான். ஸோ என்னதான் பண்றானுங்க, பிக் பாஸ் எதுக்கு 3 டீமா பிரிச்சாரு, அந்த 3 டீமும் என்ன பண்ணணும்னா மக்களை குலுங்க சிரிக்க வைக்கணும், ஃபன் பண்ணணும். அதுதான் உங்களுக்கான கான்செப்ட். இன் கேஸ் அதுல ஜெயிச்சா கேப்டன்சி டாஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களை பங்கெடுத்து வைப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. சோ அந்த ஆஃபருக்கு ஏத்த மாதிரி அவங்களும் ஃபன் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு ஃபன்னா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி. செம்மையா கிரிஞ்சு பண்ண போறானுங்க அப்படின்றது மட்டும் கிளியரா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே மார்க் போட்டுக்கணும் அப்படின்றத இந்த ப்ரோமோல காமிக்கிறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கலவரம் வரும் அப்படின்றது மட்டும் உண்மை. என்ன ப்ரோ சொல்ற அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா அதை தான் டீடைலா பேச போறோம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரம்யா ஜோ இருக்காங்களே, அது ரம்யா ஜோன்னு சொல்லக்கூடாது, சந்திரமுகி பாம்பு. சோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபன்னே இல்ல நீங்க பண்ணதுல அப்படின்ற மாதிரி அந்த சாம்பார் டீமை பார்த்து சொல்றாங்க. சாம்பார் டீமா அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்வதி, கனி, அதுக்கடுத்து சாண்ட்ராலாம் இருக்காங்களா அந்த டீம் தான். அந்த டீம் 3 பேர் இருக்கும் போதே தெரியும் எந்த அளவுக்கு வன்மம் இருக்கும், எந்த அளவுக்கு அந்த டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த டீமுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபன் பண்றதுன்றது வரவே வராது. ஏன்னா அந்த 3 பீஸுங்க இருந்தாலே அந்த டீம் விளங்காது, எல்லாமே பாத்தீங்கன்னா வன்மத்தை கொட்டுங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபன் வரலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தராங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மாப் மாயாவியா பேரை மட்டும் நல்லா வச்சிடறானுங்க. ஆனா என்னத்த சொல்றது, சரி எனிவேஸ் அந்த மாப் மாயாவி அப்புறம் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸா ஏதோ ஒரு அந்த மாதிரி 2 டீம் இருக்கு. ஒன்று வந்து பாத்ரூம், ஒன்று வந்து கிளீனிங் டீம். ஸோ இதுக்கும் பாயிண்ட் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க, இவனுக்கு பண்றதே உருப்படாது ஒன்று. ஸோ அதை வேற எதுக்கு பேசிக்கிட்டேன்னு அதை ஓரம் கட்டுங்க. ஆனால் இதில் விஷயம் என்ன தெரியுமா, இந்த பாயிண்ட் கொடுக்கறது வச்சு சண்டை வரும் அப்படின்ற மாதிரி பார்க்கறத பிக் பாஸ் டீம் பார்க்குறாங்க. ஸோ ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கொடுத்ததால இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் மேலே இருக்க குறைய சொல்லி அந்த டீமுக்கு வந்து பாயிண்ட் கொடுக்கணும். ஸோ அப்படி சாண்ட்ரா வந்து அந்த மாதிரி பாயிண்ட் கொடுக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, சபரி வந்து இந்த பிரஷ் பல்லு விளக்குற பிரஷ் எடுத்து அதை கழுவுனாரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்ல யாரோட பிரஷ் இல்ல, அது வந்து எஃப்ஜே ஓட பிரஷ் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது உடனே சாண்ட்ரா கத்துறாங்க இது ஃபன் டாஸ்க் சபரி, ஃபன் டாஸ்க் அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. ஃபன்னுல உங்களுக்கு ஃபன்னு நல்லா வரும்ல அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு. உண்மையிலே பயங்கர இரிட்டேட்டிங்கா இருக்கு. எதுக்கு பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வந்து கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஃபன்னு இந்த வீட்டுக்குள்ள ஒர்க் அவுட்டே ஆகாது, அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆக்சுவலா நீங்க எழுதி வச்சுக்கோங்க, இந்த சீசன் வந்து ஃபன்னால போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்த ஒரே ஒரு பீஸ் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க வாட்டர் மெலன். ஸோ அப்படிப்பட்ட வாட்டர் மெலனே அடிச்சு துரத்திட்டாங்க. ஸோ அப்படின்னும் போது இதுக்கப்புறம் ஃபன் ஒர்க் அவுட் ஆகுது. கானா வினோத்து கவுண்டர் போட்டால் ஃபன்னாக இருக்குமா ப்ரோ அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் மட்டும் அவர் அந்த மாதிரி கவுண்டர் போட்டார்னு வச்சுக்கோங்களேன், கலவரம் வெடிக்கும். அவரெல்லாம் பிடிச்சி அடிச்சு நவுத்திடுவாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி திவாகர் வந்து என்னதான் நீங்கள் கலாச்சாரம் என்னதான் வார்த்தையை விட்டாலும் பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு மாதிரி ட்ரிகராக ஏறிக்கிட்டு வருவாரே தவிர நீங்கள் பேசுகிற வார்த்தையை கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிற பொட்டன்ஷியல் திவாகர் கிடையாது. ஆனால் மற்ற கண்டஸ்டன்ட் கிட்ட நீங்கள் அதை பண்ணீங்கன்னா, கானா வினோத்தை சொல்கிறேன், இன்கேஸ் யாராவது ஒருத்தரை பார்த்து இது மாதிரி ஏதாவது நக்கல் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பாயிண்டை கரெக்டாக பிடிச்சிக்கிட்டு வச்சு செஞ்சிருவாங்க. எப்படி என்ன பார்த்து அந்த வார்த்தையை சொல்லுவேன். கானா வினோத் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா காலி பண்றாங்க. சோ அதனால இந்த வீட்டுக்குள்ள ஃபன் வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த டாஸ்கை ஏன் கொடுத்தாங்க, எது கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியல. எனிவேஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்க்கை கொடுத்து இவங்களை அதுல ஜெயிக்க வச்சு இந்த டாஸ்கை வந்து இன்னைக்கே அந்த எவாலுவேட் பண்றதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை ஒவ்வொரு நாளும் ஒரு கான்செப்ட்ல வந்து டாஸ்க் கொடுப்பாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. இன்னைக்கு ஃபன்னு, நாளைக்கு அப்படி, அதாவது இப்போ இன்னைக்கு வந்து சிரிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுக்குறாங்களே, நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல நாளைக்கு வந்து எல்லாரும் அழ வைக்கணும், அதுக்கு அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் கோவப்பட வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ண போறாங்க தெரியலங்க. உண்மையில என்ன யோசிக்கிறதுனே புரியல. ஏன்னா எல்லா டாஸ்க்குமே ஒரு கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். அதாவது இப்போ இந்த ராஜாங்க டாஸ்க் ஆகட்டும், இதுக்கு முன்னாடி வந்த ஜூஸ் டாஸ்க் ஆகும், எல்லாத்துக்கும் ஒரு கான்செப்ட்னு ஒன்று இருக்கும். இந்த டாஸ்க்கு கான்செப்ட்ன்றதே பேசிக்கா புரிய மாட்டுது. ஆக்சுவலா ப்ரோமோல ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சரி, செகண்ட் ப்ரோமோ அந்த கான்செப்டே டோட்டலா புரிய மாட்டுது. எதுக்கு இதை கொடுத்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? ஏன்னா இப்போ ஃபன் பண்றதுக்கு நீங்க ஏதாவது ஒரு கான்செப்ட் ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கூட பரவாயில்ல. இவங்க வந்து கான்செப்ட் சொல்ல இவங்க எல்லாம் ஒரு மாதிரி இந்த இப்படி சொல்ல ஸ்கூல் டாஸ்க் வந்தால் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்கூல் பையனாக மாறன்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச குழந்தைங்க மாதிரி மாறுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதாவது ஒரு மாதிரி மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்க பசங்க மாதிரியே பண்ணுவானுங்க. கேட்டால் குழந்தைங்க அப்படி தான் பண்ணும். எந்த ஸ்கூலில் குழந்தைங்க அப்படி பண்ணுது? குழந்தைங்களாம் தெளிவாக தான் இருக்குது, நீங்கள் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் பண்ணுன்ற பேரில் வந்து பயங்கரமாக கிரிஞ்சு. அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோலே டோட்டல் எபிசோடில் இன்னைக்கு எப்படி கிரிஞ்சு இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு டெமோ மாதிரி தான் அந்த ப்ரோமோவே இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் கிளியராக தெரியுதுங்க. செம்மையாக கிரிஞ்சு வந்து இந்த இன்னைக்கான எபிசோட்ல இருக்க போது இந்த வாரம் ஃபுல்லா இதையே கண்டினியூ பண்ணாங்கன்னா டோட்டலா சொதப்பிக்கும். இந்த பாயிண்ட்ஸ் கொடுக்கிறது மூலமா எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வந்து அடிச்சுக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மேபி இந்த பாயிண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கம்மி அவங்களுக்கு கம்மி அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா அந்த டீம் வந்து என்ன ஃபன் பண்ணுச்சு, என்ன காமெடி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஆப்போசிட் டீம் வந்து ஏன் நாங்க பண்ணது நீங்க என்ன கிழிச்சிங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்களே. ஸோ இப்படி வேணா 2 பேருக்குள்ள அடிச்சுக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தான் சாண்ட்ரா இடத்துல ஃபன் டாஸ்க்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப தப்பான ஒரு வார்த்தை. இந்த வீட்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஃபன்
ஃபன் அப்படின்ற வார்த்தையை வந்து அழிச்சிடணும். ஏன்னா ஒருத்தர் தான் சொல்லி சுற்றிக்கிட்டே இருந்தார். யாருன்னா அந்த விக்கல் விக்ரம் இருக்கார்ல, காமெடி என்ற நான் காமெடி தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம சொன்னார். நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் விக்கல் விக்ரம் காமெடி பண்ணுவாரான்னு பார்க்குறேன். வரமாட்டுதே, காமெடி வரமாட்டுதே. நாங்கள் வந்தா ஏன் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் நீங்கள் காமெடின்னு. விக்கல் விக்ரம் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் சொல்கிற அதாவது ஒரு கான்செப்ட் அவர் சொல்லி அது எல்லாரையும் நடிக்க வைக்கணும் அந்த மாதிரி நினைக்கிறாரு. அந்த மாதிரி நடக்குமா இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஏன்னா அவர் சொல்கிற கான்செப்ட் அவங்க யூடியூப் சேனலில் அவரோட டீம் வந்து எல்லாமே சொல்கிறத கேட்பாங்க. இதை பண்ணுறா, நீ இந்த லேடி கிட்ட போடுறா, நீ இந்த சமயத்தில் இப்படி வாடா, இந்த சமயத்தில் இந்த கவுண்டர் கொடுறா அப்படின்றத கேட்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வாழ்வியல். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நீங்கள் ஒரு கான்செப்டாக பண்ணுன்னா ஒருத்தருக்குள்ள முரண்பாடு இருக்குது. ஸோ அப்படின்னும் போது நீங்கள் மட்டும் அங்கே கெத்தாக தெரியணும் அப்படின்ற ஆட்டிடியூட் தான் எல்லாருக்குமே இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொருத்தனை கவுண்டர் கொடுத்து நான் கெத்தாக தெரியும் அப்படின்ற இதுதான் எந்த இடத்துலையும் நம்ம இறக்க கூடாதுன்னு நினைப்பேன். ஏன்னா ரியாலிட்டி அது. ஸோ அது மாதிரி ரியாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தன்னை தாழ்த்திக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைக்கிறாங்கன்னா அவங்க ரொம்ப பெருந்தன்மையான ஆட்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். இவ்வளோ சொல்கிற விக்கல் விக்ரம் வந்து அவரை தாழ்த்திக்கிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்த்திக்கல. ஆக்சுவலாக இப்போ கூட லைவ்ல பார்த்து நான் விஜய் பார்வதி வந்து ஏதோ அந்த விஜய் நான் எப்படி விஜய் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு இதெல்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க போல, போட்டு கலாய்னு கலாச்சிட்டு இருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இப்போ விக்கல் விக்ரம் இதை பண்ணும்போது நான் ஒரு காமெடி பண்ணும்போது இந்த இடத்துல வந்து கவுண்டர் அது வந்து வருதா இல்லையா? ஏன்னா இப்போ நீங்களும் அதை ஃபாலோ பண்ண முடியாது விக்ரம். அப்போ நீங்கள் அந்த இடத்துல பார்வதி அந்த மாதிரி கவுண்டர் கொடுக்கூடாதுல்ல. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வார்த்தைகளை பிரயோகிக்கணும், கரெக்டாக யோசிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சூப்பர் பார்வதி கரெக்டாக தான் பேசுறீங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சர்க்காசமாக ஒன்று பண்ணுறீங்களே. இப்போ இன்கேஸ் விக்ரமுக்கு அதை யாராவது பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், மொத்த டீமும் வந்திருக்கும். இன்கேஸ் பார்வதி வந்து விக்ரம் பர்ஃபார்ம் பண்ணும்போது விக்ரம் நீ வந்து இப்போ எப்படி சொதப்பிட்டாருன்னு வச்சுக்கோ, சூப்பராக நடிச்ச விக்ரம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே இந்த கனிகளாக இருக்காங்களே, அதாவது கனியெல்லாம் என்னன்னு சொல்கிறதுனே தெரியல, அப்படி அந்த சிரிப்பில் வந்து அவ்வளோ ஒரு கன்னிங்னஸ் இருக்குது. அது மட்டும் அப்பட்டமா தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பொங்கிருப்பாங்க. பார்வதி என்ன பண்ற நீனு, அவன் ஒருத்தன் பர்ஃபார்ம் பண்றான் பேசிட்டு இருக்கான் அப்படின்னும் போது நீ எதுக்கு அவங்க நடிக்கிறான், நீ எதுக்கு நடுவில் பேசுற, நீ எதுக்கு இந்த மாதிரி கவுண்டர் போடுற, எதுக்கு சிரிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இதே அவங்க மற்றவங்களுக்கு பண்ணா எவனுமே கேட்க மாட்டான். இதுதான் இந்த வீட்டுக்குள்ள இருக்க அந்த ஃபேவரட்டிசம் இருக்குல்ல, அதுதான் இருக்கு. ஸோ இங்கே ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு கொடுத்து போகிறது, அந்த ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தாழ்த்திக்கிட்டு ஓகே நம்மளை இது அடியானாலும் பரவாயில்ல மக்கள் சிரிச்சா போதும் அப்படின்ற மாதிரி நினைப்பலாம் இந்த வீட்டுக்குள்ள வராது. இந்த வீட்டுக்கு அந்த கான்செப்ட்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஃபன்ன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த வீட்டுக்குள்ள கிரியேட் பண்ணுறது. அதுவும் இந்த சீசன் உச்சக்கட்டம். இந்த சீசனில் ஃபன்னுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ பிக் பாஸ் டீம் எவ்வளோ புஷ் பண்ணுறாங்க ஃபன்னு வர வைக்கிறதுக்கு, ஃபன்னு வராது, கடைசியில் பன்னு தான் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது. எனக்கு தெரிஞ்சு ஒன்று பண்ணலாம். இந்த ஃபன் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளோடு நிறுத்திட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த ஃபன்னுக்குள்ளே ஏதாவது டாஸ்க்கை கொஞ்சம் பயங்கரமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களை அடிச்சுக்க வைக்கலாம். வேற வழியே இல்லை. இந்த சீசனை வந்து நீங்கள் ஜாலியாலாம் கொண்டு போக முடியாது, ஒரு மாதிரி டென்ஷனில் தான் கொண்டு போகணும். அவன் அப்படி அடிச்சிட்டானா, இவனுக்கு கை ஒஞ்சிச்சா, இவனுக்கு கால் ஒஞ்சிச்சா, இவனுக்கு கண்ணு போயிடுச்சா, இப்படிதான் இந்த சீசன் போகும். வாய்ப்பே இல்லை. நீங்க வேணா யோசிச்சு நல்லா இது பண்ணி பாருங்க. பிக் பாஸ் டீம் இந்த மாதிரி போன வாரம் கொடுத்தாங்க டாஸ்க், ஊத்திக்கிச்சு. இந்த வாரமும் அதே மாதிரி ஃபன்னாவே ஃபுல்லா கொண்டு போகணும்னு நினைச்சா ஊத்திக்கும். அடுத்த வாரத்துல இருந்து கண்டிப்பா டிஆர்பி ஏற்றதுக்கோசம் என்ன பண்ணுவாங்க, இதுக்கப்புறம் ஃபன்னா போகக்கூடாது, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், கஷ்டமான டாஸ்க் இறக்குவோம், அடிச்சுக்கிட்டு இவனுங்க அப்படின்ற மாதிரி மென்டாலிட்டியில் வருவாங்க. ஸோ அப்படி வந்துட்டாங்கன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கொட்டும். அதுக்கப்புறம் அதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா இந்த சீசனில் ஒர்க் அவுட் ஆகிற மெத்தடே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா, இங்கே வந்து டஃப்பான டாஸ்க் மட்டும் தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கஷ்டமான டாஸ்க் கொடுத்தா மட்டும் தான் இந்த டாஸ்க்கில் எப்படியோ ஜெயிக்கணுன்ற ஒரு வெறி வந்திருக்கே தவிர இந்த ஃபன்னான டாஸ்க்கை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதே இந்த சீசனில் மோஸ்ட்லி தெரியல அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. இந்த செகண்ட் ப்ரோமோ பார்க்கும்போது நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும், எதுக்கு இந்த மார்க் கொடுக்குறாங்க, எது சிம்பிளாக வந்து அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு கேப்டன்சி டாஸ்க்கில் வந்து பங்கெடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால நாங்கள் தான் ஃபன் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அடிச்சுக்கிறானுங்க. நம்ம மக்கள்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்கணும்னா நீங்க பண்ண ஃபன்னுக்கான மதிப்பெண்கள் 0 அப்படின்ற மாதிரி தான் கொடுக்கணும்ன்ற அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.